இந்த ஊர்வசிக்கு இப்ப என்னாச்சு? எதுக்கு இப்படி பேசுறா? பாம்பு உன் கால்ல ஏறி போனப்போ நீ அதை உணரவே இல்லை. அப்பவே எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அப்பவே போலியான கால் இருக்கிற நீதான் உண்மையான அசுரன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாம் ப்ராப்பரா நடக்கணும். எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன் சொல்ல மாட்டியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகும்போது எனக்கு எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்ததுன்னு தெரியுமா? தம்பி போ, உன்னை ரியா கூப்பிட்றா பார். ஓ, இது வந்துடுறேன். இங்க பாரு, என் தம்பியை விட்டு கொஞ்சம் தள்ளியே இரு. உனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டேன், உன் வேலையை மட்டும் கவனி. அவன் கூட க்ளோஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு. Let's get back to work. What's happening? என்னாச்சுங்க? தள்ளிப்போ. என்னாச்சு? நீ ஒரு பாம்பு. தள்ளு. என்னாச்சு? தள்ளுன்றல. இங்க பாருங்க. என்ன தொடாதீங்க. கத்தாதீங்க. என்ன தொடாத விடு. நீ ஒரு பாம்பு. நான் பாம்பா? உங்களுக்கு என்ன ஆச்சு? அமைதியா இருங்க. தொடாதன்றல. இருங்க. கத்தாதீங்க. போய் மூடுங்க. என்ன பார்த்தா நாகினி மாதிரி தெரியுதா? நான் உங்களுக்கு நாகினியா தெரியறேனா? நான் தாங்க. கத்தாதீங்க. அளவுக்கு அதிகமா குடிச்சிருக்கீங்க. அதான் என்ன பார்த்தா உங்களுக்கு நாகினியா தெரியுது. இப்படி பணத்தை ஓபன் பண்ணி வச்சுட்டு என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது கல்யாண வீடுங்க. எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. அமைதியா இருங்க. சொன்னா கேளுங்க. அமைதியா இருங்க. மினிஸ்டர் சாருக்கு என்னாச்சு? இவர் கத்துன குரல் கீழே வரைக்கும் கேட்டுச்சே. இல்ல ஒண்ணும் இல்ல. அது பொண்ணோட கல்யாணம் இல்ல, அதனால சந்தோஷத்துல கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டாரு. நீங்க கிளம்புங்க. நான் தான் அவர் கூட இருக்கேன்ல. சரி வாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? பேசாம படுங்க. படுங்க. அசுரன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவன் உயிரை எடுக்க சரியான நேரம் கிடைச்சோம். அவன் பொண்டாட்டி நடுவுல வந்து கெடுத்துட்டா. இல்லன்னா அவனை நிரந்தரமா நான் நரகத்துக்கே அனுப்பியிருப்பேன். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தப்பிப்பேன்? இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நான் உன்னை கொன்னுடுவேன். என் கையால தான் உனக்கு சாவு. இந்த அசுரர்களுக்கான அழிவு ஆரம்பமாயிடுச்சு. இனிமே ஒவ்வொருத்தரையா நான் கொல்ல போறேன். இப்படி சோம்பேறித்தனமா வேலை பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. வேலையெல்லாம் சரியான நேரத்துல கரெக்டா செஞ்சு முடிச்சு ஆகணும். இன்னும் செஞ்சு முடிக்க வேலையெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் வீட்ல முதல்ல பூஜை நடக்கணுமா? அத்த, ஆனா இது கல்யாண வீடு தெரியுமா? ஆனா ஒரே வீட்ல 2 கல்யாணம் நடந்துச்சுன்னா எல்லாரும் கண்ணு வைப்பாங்க. இப்ப இங்க மியூசிக் பார்ட்டி இருக்கு. அதுக்கப்புறமா மாப்பிள்ள பொண்ணு அழைப்பு, மெஹந்தி ஃபங்க்ஷன், இன்னும் எவ்வளவோ இருக்கு. கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. கல்யாணம் ரிசப்ஷனுக்கு நடுவுல இந்த பூஜை எப்படி நடத்துறது? கல்யாணத்தப்ப எப்படியும் மனமேடையில பூஜை நடக்கும். இது வேற பூஜை மருமகளே. யாருடைய கண்ணும் திருஷ்டியும் நம்ம மேல படக்கூடாதுன்னு தான்.
ப்ளீஸ் அத்தை, ஏற்கனவே அந்த பிளடி கேட்ரரை வேற காணோம்.